நாகதேவந்தூர் அண்ணா இதான அந்த துறைக்கப்படுத்த போகிறோம் இதால போகிறது நாகதேவதுறை இதானே இந்த கடல் இளத்தமிழனின் சொந்த கடல் இதுக்குள்ள இறங்கக்கூடாது இறங்கினா வந்து தெரியும் தானே ஆமி கேமரா பாருங்க இந்த மழை பெய்தா வந்து இந்த கொட்டிலுக்கெல்லாம் அந்த ஓடி வந்து இருக்கும் எப்படி அடிக்குதுன்னு பாருங்க மழையை பாருங்க மாட்டுப்பட்டு நிற்கின்றேன் பாப்பா கூட்டுக்குள்ள என்ன இருக்குதுன்னு எப்படி இருக்கணும் பார்த்தீங்களா இடத்த அந்த நேரம் தாக்குதல்களுக்கு உள்ளான வீடுகளை பார்த்தீங்களா நாகதேவன் துறையில் ஆழம் தட்டு மேளம் கட்டு அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு எங்கே நிற்கிறேன்னு சொல்லி சொன்னால் தற்போது வந்து நாகதேவன் துறை இறங்குதுறையில் நிற்கிறேன் வந்து இது வந்து அந்த காலத்தில் வந்து மக்கள் பாவனையில் இருந்த ஒரு இறங்குதுறை. இதே போல் வந்து இந்த கிளாலி இறங்குதுறை நாகதேவன் இறங்குதுறை எல்லாம் அந்த காலத்தில் தமிழர்கள பூர்வீக ஒரு இறங்குதுறைகளாகவும் துறைமுகங்களாகவும் இருந்தது. குறிப்பாக வந்து இந்த துறைமுகங்களில் மீன்பிடி மக்கள் வந்து பெரும்பாலான மக்கள் பயன்படுத்தி கொள்வினோம். அதை விட வந்து யுத்த காலத்தில் வந்து மக்கள் வந்து இதால் பயணங்களை மேற்கொண்டு யாழ்ப்பாணத்தில் இருந்தோ கிளிநொச்சியில் இருந்தோ எங்கே இருந்தாலும் அந்த மக்கள் இதால் வந்து யாழ்ப்பாணம் போவினோம் கிளிநொச்சியிலிருந்து பெறுவினோம். அப்படியான அந்த செயல்பாடுகள் வந்து இந்த நாகதேவன் இறங்குதுறையில் இருந்தது. இது தொடர்பான ஒரு முழுமையான காணொலியை தான் அமைப்பது. வேறு உறவுகளே முதலாக எனது காணொலியை பார்ப்பதில் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொலியை பாருங்கள். மிகவும் ஒரு பிரம்மாண்டமான ஒரு காட்சியாக இருக்கும் என்றதில் ஐயமில்லை. தொடர்ந்து இணைந்திருங்கள். தற்போது மக்களே நான் நிற்கின்ற இடம் பூநகரி சந்தையில் தான் நிற்கிறேன். பூநகரி சந்தையிலிருந்து அதாவது யாழ்ப்பாணத்திலிருந்து வருகின்ற நேரம் இடது பக்கத்திலையும் கிளிநொச்சியில் இருந்து வருகின்ற பொழுது வலது பக்கத்திலுமே இருக்கின்ற பூநகரி சந்தையில் நிற்கிறேன். இதிலிருந்து நாகதேவன் துறை என்ற பகுதி ஒன்று இருக்குது. நாகதேவன் துறை கடற்கரை இருக்குது. இந்த கடற்கரை ஊடாக தான் எனது பயணம் இன்றைக்கு அமைய போகிறது. இந்த கடற்கரையை போய் பார்ப்போம். அங்கே எப்படியான விஷயங்கள் இருக்குது, அந்த துறைமுகம் தற்போது என்ன நிலையில் இருக்குது, எத்தனை மீனவர்கள் அங்கே மீன் பிடிக்கிறார்கள், அவர்கள வாழ்வாதாரம் எப்படி இருக்கின்ற அனைத்து விடயங்களையும் பெறப்படும். அதை விட இந்த யுத்த பிரதேசங்களில் இந்த இடங்கள் எவ்வாறான சூழ்நிலைகள் இருந்தது என்பதனையும் பதிவிடப்படும். தொடர்ந்தும் இணைந்திருக்கும். பாருங்க அறிவாளி கலை கல்லூரி என்று சொல்லி ஒன்று இருக்குது. இல்லை முன்னுக்கு சோபாலப்பட்டி கோயில் ஒன்று இருக்குது. கான்கிரீட் போட்டிருக்குன்னா ஆனால் அம்மா அதான் சரியா ரோட்டு பயங்கரமாக இருக்குது ரோட்டை பார்க்க. தாளம் தட்டு மேளம் கட்டு லாலல் கட்டு தாளம் தட்டு மேளம் கொட்டு பாடல் கட்டு இந்த கடல் இளத்தமிழனின் சொந்த கடல் இந்திரத்து இன்றைக்கு வந்துடும் தந்தை கடல் லாலங்கடல் நாகதேவன் தூர காலில் படிந்தது 4 திசைகளும் காலில் விழுந்தது பொங்கும் லலங்களை காணது நடத்தது இது ஒரு சின்ன ஒரு கம்பளி பைரவர் ஒன்று இருக்குது. அதுங்களா சின்ன கோயில் ஒன்று இருக்குது. இதில் பின்ன பெரிய கோயில் இருக்குது. இதில் ஒன்று வச்சிருக்கணும் முன்னுக்கு. அப்படியே நேராக போவோம் பார்த்து கொண்டு. அப்படி இருக்கு. இந்த விடங்களை மழையும் வரப்போகுது. அதான் கொஞ்சம் பயமாக இருக்குது. மழை வந்தால் கரைச்சலாக தான் கொடுக்கும்.
இதில் சின்ன ஒரு பிரைமரி ஒன்று இருக்குது, பாடசாலை. இப்போ பள்ளிக்கூடம் கூட ஆகலைக்கு. மற்ற இதுலேயும் ஒரு பெரிய பள்ளிக்கூடம் ஒன்று இருக்குது. என்ன பள்ளிக்கூடம் என்றால் ஞானி மடம் பாடசாலை. ஞானி மடம் ஆத்தாக்கா பாடசாலை என்று போட்டிருக்கணும். இதில் பயங்கரமாக குளிர் காற்று அடிக்குது. மழை கொட்டத்தான் போகுது போல இருக்குது. பாப்பம் எப்படி இருக்குதோ சரியா. நான் வந்து துறைமுகம் கிட்ட வந்துட்டேன். அங்கே வந்து இராணுவத்தில் கேம்ப் போட்டு இருக்குது. அவங்ககிட்ட கமிஷன் வாங்கணும் என்ன தெரியல. பார்ப்போம். நாகதேவந்தூரை அண்ணா இதான அந்த துறைக்கப்படுத்த போகிறோம். இதால் போகிறது இது நேரம் என்ன நாகதேவத்துறை இதானே ஏண்ணா நேரம் தானே ஏண்ணா ஆமியான்னு சொல்லுவாண்ணா. சொன்ன ஆமியை கூட்டிக்கிட்டு போகிறேன் ஏண்ணா. மழை வரப்போகுதுண்ணா, குளிர் காற்று அடிக்குதா. சரி பார்த்துட்டு வாங்கண்ணா. ஞானியோட கருக்காய் தீவுன்னு சொல்லி ஒரு போட் ஒன்று போட்டிருக்கேன் பாருங்க. இதில் ஞானியோட கருக்காய் தீவு ஒன்று போட்டிருக்கேன். ஆனால் இதான் வந்து நாகதேவந்துறை உறங்குதுறை வந்து இதுதான். பாருங்க மக்களே, பயங்கரமான காற்று அடிக்குது. இதில் வந்து முன்னுக்கு வந்து அந்த கண்டல் தாவரங்கள்லாம் வச்சிருக்கணும். இதுலலாம் இராணுவத்தின் பாயிண்ட்கள் இருந்த அடையாளங்கள்லாம் கிடக்குது. தொங்கலுக்கு போய் பார்ப்போம் எப்படி இருக்குதுண்டு. கங்கால போயிடாது. பயங்கரமா காத்தடிக்குது மக்களே. எப்படி காத்தடிக்குது தெரியுமா? பயங்கரமா காத்தடிக்குது. மழை பெய்தா வந்து இந்த கொட்டிலுக்கெல்லாம் அந்த ஓடி வந்து இருக்கும் மழை நினைக்கிறான்னு பார்ப்போம். கிட்ட போய் பார்ப்போம் விடாமல் இப்படி இருக்குதுண்டு. மற்ற இங்கே வந்து தொழில் செய்கிற ஆக்கள் இருக்கணும். கன பேர் இல்லை, கொஞ்சம் பேர் தான் இருக்கணும். முன்னே பேருங்க இதில் வந்து தொழில் செய்கிற வள்ளங்கள் எல்லாமே இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா இடத்த பாருங்க. அப்படி அழகாக இருக்குதுண்டு. இதெல்லாம் சுவர் வந்து இதுக்குள்ளே இறங்கக்கூடாது. இறங்கினா வந்து தெரியும் தானே எப்படி இருக்குமென்றது. அப்படியே உள்ளுக்குள்ள ஆக்களை கொண்டு போயிடும். இங்கே பாருங்க, இது நல்லா இருந்த பாதை வந்து இந்த வெள்ளப்பெருக்கு அடுத்தது பிறகு இந்த பாதைகள் எல்லாம் வந்து அழிஞ்சு போய் கிடக்குதுன்றது தெரியுது. அப்படியே பார்க்க தெரியுது. பாருங்க, பயங்கர காற்று அடிக்குது. பயங்கரமாக அடிக்குது காற்று. இங்கே பாருங்க, இதில் பாருங்க நங்குரம் எல்லாம் வந்து இதில் வந்து எடுத்து வச்சிருக்கணும். இங்கே இந்த போட்டுகளை வந்து இழுத்து கொண்டு போகாதுக்கு ஏற்ற மாதிரி இந்த காற்றுக்கு சில நேரம் இழுத்துடும். அப்படியே இது நாய்ப்புள்ளி நிற்கிறார் பாருங்க. முதல் வந்து இந்த இறங்குதுறை வந்து பாவனையில் இருந்தது. இப்போ தான் வந்து இந்த யுத்தத்துக்கு பிறகு வந்து இந்த இறங்குதுறை பாவனைக்கு இல்லாமல் இருக்குது. இதில் வந்து இராணுவத்தின் கேம்புகள் எல்லாமே இருந்திருக்குது. அப்போ மக்கள் வந்து ஜாழ்ப்பாணத்தில் இருக்க மக்கள் சில நேரம் வந்து இந்த பாதையால் அந்த நாகதேவன் இறங்குதுறையால் கூட அவர்கள் வந்து தங்களுடைய பயணங்களை வந்து மேற்கொண்டிருக்கணும் ஆரம்ப காலங்களில். இதில் முன்னே பாருங்க, பழைய போட் ஒன்று வந்து பார்த்தீங்களா?
இல்லை இராணுவத்தில் போட்டோ மக்கள்கிட்ட போட்டோ இல்லை விடுதலை புலிகள போட்டோ தெரியல பாருங்கள் எப்படி இருக்கான் இந்த இடங்கள் எல்லாம். தொங்கலுக்கு வந்துட்டேன். இல்லை ஒரு கூடாரம் ஒன்று இருந்துருக்குது பாருங்கள். இதுக்குள்ளே ஓட்டுக்குள்ளே ஏதோ ஒழிச்சு வச்சிருந்து ஓத்தலோடு எல்லாம் குடிச்சு போட்டு பாருங்கள் இதெல்லாம் போட்டிருக்காங்க இடங்களில். எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா இடத்த. நான் இராணுவத்தை தான் இருந்திருக்கேன். பெரிய ஒரு பாயிண்ட் இருக்கிற அந்த ஏரியா போல் தான் இருக்குது பார்க்க. அங்கே பாருங்க எப்படி இருக்குது இடத்த. சூப்பராக இருக்குதா. இதில் வந்து பாருங்கள் அந்த போட்டுகள் எல்லாம் வந்து உடப்பாட்டு கிடக்குது பாருங்க. தண்ணிக்குள்ளே கிடக்குது. காற்று அடிக்கிறதுக்கு தான் இந்த அலை அடிக்குது பாருங்க. இங்கே இதெல்லாம் இந்த காற்று அடிக்குது. அங்கேருந்து பயங்கரமாக குளிருது. குளிர் காற்று தான் அடிக்குது. பயங்கர குளிர் காற்று அடிக்குது. ஆளும் கிட்ட போயிடாது. வித்தியாசமாக இருக்குது. சத்தியமாக சூப்பராக இருக்குது இந்த இடத்த பார்க்க. இதில் ஒரு கூடொண்டு இருக்குது. காகமாக இதாக கூடொண்டு காட்டியிருக்கு. பார்ப்போம் அதை. அதுக்கு முன்னே பாருங்க. இதுக்கு நேரம் ஒரு இதான அந்த இறங்குதுறையாக இருந்திருக்குது. இப்போ இந்த இறங்குதுறை பாவனையில் இல்லாமல் இருக்குது பாருங்க. இங்கே இதில் வந்து மக்கள் உறங்கி வரக்கூடிய மாதிரி ஒரு சூழல் தான் இருந்திருக்குது. ஆனால் இப்போ வந்து ஒன்றுமே செய்ய இல்லாத சூழலில் மக்கள் இருக்கணும் பாருங்க. எப்படி இருக்கணும் இந்த இடத்த. வேறு லெவலில் இருக்குது. பார்ப்போம் அந்த கூடு ஒன்று இருக்குது. கூட்டுக்குள்ளே எதுவும் இருக்குது ஒன்று பார்ப்போம். கிட்ட போய் பார்ப்போம் பாருங்கள். கூடு இருக்குது. இருக்குதா பாருங்கள் கூட்டுக்குள்ளே. ஒன்றும் இல்லைண்ணா. என்னென்ன மக்களே, இந்த துறைமுகம் வந்து 1990ஆம் ஆண்டு இடப்பெயர்ப்புக்கு பின்பு இந்த துறைமுகம் வந்து சேதமடைஞ்சிருந்தது. தற்போது வந்து இந்த இறங்குதுறை இன்னும் நாகதேவன் இறங்குதுறை வந்து இன்னும் முழுமையடையவில்லை. அதுவும் புனரமைக்கப்படாத நிலையில் தான் தற்போதும் காணப்படுது. உண்மையிலேயே வந்து இதில் வந்து கிட்டத்தட்ட வந்து 100க்கும் மேற்பட்ட மீனவர்கள் வந்து இதில் மீன்பிடி பணிகளில் வந்து ஈடுபட்டு கொண்டிருப்ப நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நிறைய போட்டுகள் இன்ஜின் எல்லாம் இங்கே இருக்குது வச்சிருக்கிறார்கள். உண்மையிலேயே வந்து இந்த இறங்குதுறையும் புனரமைக்கப்பட வேண்டிய ஒரு இறங்குதுறையாக காணப்படுது. 1993ஆம் ஆண்டுக்கு பின்னர் வந்து ஃபுல்லாகவே இராணுவத்தின் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்திருந்த நேரத்தில் வந்து இந்த இறங்குதுறையும் பாதிக்கப்பட்டிருந்ததையும் குறிப்பிடப்பட வேண்டிய விடயமாக கருதப்படுகிறது. உண்மையிலே இதை பார்க்கின்ற அதிகாரிகள் வந்து மக்களுக்கான சேவைகளை செய்கின்ற அதிகாரிகள் வந்து இந்த இடத்தையும் புனரமைச்சு இது ஒரு சுற்றுலாத்தலமாக உருவாக்கலாம். இந்த இறங்குதுறையும் புனரமைச்சு மக்களுக்கு கொடுப்பதன் ஊடாக வந்து நிறைய ஒரு மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமையும் என்பதில் ஐயமில்லை. அதை விட ஒரு சுற்றுலாத்தலமாக அங்காள பக்கத்தை உருவாக்கினால் நிறைய சுற்றுலா பயணிகள் வந்து இருந்து போகக்கூடிய மாதிரியும் இந்த இயற்கையான காற்றை சுவாசிக்கக்கூடிய மாதிரியும் ஒரு சூழ்நிலை உருவாகும் என்பதில் ஐயமில்லை. இது தொடர்பாக தான் நாங்கள் இதை பதிவிட வந்திருக்கிறேன். உண்மையிலே ஒரு அழகான இடம். காட்டுவதில் எனக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. பாருங்கள் மக்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த இறங்குதுறை. பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது. நிறைய போட்டுகள் அதெல்லாம் சேதமடைஞ்ச நிலையில் இருக்குது. பாருங்கள் இதுலேயும் ஒரு போட்டு சேதமடைஞ்ச நிலையில் இருக்குது. பார்த்தீங்களா முன்னுக்கு பாருங்கள் சேதமடைஞ்ச நிலையில் இன்னும் ஒரு போட் கூட இருக்குது. இதில் இந்தா ஆக தெரியுதா. சரிதா பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுண்டு. அதில் பாருங்க அதான அந்த பிரதான பாதை வந்து உங்களுக்கு தெரியுதோ தெரியும். எங்கே பாருங்க இந்த வாகனங்கள் எல்லாம் போயிட்டு வருது பாருங்க. இந்த யாழ்ப்பாணம் போகின்ற பிரதான பாதை பாருங்கள். அதில் ஒரு வாகனம் போகுது. எவ்வளோ தூரத்தில் போகுது பார்த்தீங்களே. அழகான இடம். இதையும் புனரமைச்சு கொடுத்தா மக்களுக்கு உண்மையிலேயே பிரயோசனமாக இருக்கும். இந்த கண்டல் தாவரங்களை வச்சு அங்கே காற்றுகள் வராமல் தண்ணிகள் வராமல் வச்சு வடிவ செய்து கொடுக்கலாம் மக்களுக்கு. இதில் பாருங்கள் விலைகள் எல்லாம் கிடக்குது. நிறைய எல்லாம் காய போட்டு வைக்கணும். விலைகள் போட்டுகள்லாம் அப்படியே இன்ஜினோட விட்டுட்டு போயிருக்கணும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த இடத்த. சூப்பராக இருக்குது பாருங்கள் கடல். இதெல்லாம் சிறுகடல்கள் என்று சொல்லுங்க நம்ம இந்த இடங்களை. எப்படியான ஓட்டுகளில் தான் தொழிலுக்கு போயிட்டு வரணும். நான் இப்படி ஒரு ஆள் நிற்கிறேன்.
பார்த்தீங்களா போட்டுகள். ஆனால் மழை பெய்யலை, மழை பெய்கிற குணமாக தான் இருக்கா. ஆனால் மழை பெய்யலை, பெய்தா கதை சரி. இந்த கொட்டிலுக்குலாம் இருக்கணும், ஆனால் துவானம் அடிக்கும். எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். அதில் தொங்கலில் வந்து பாருங்கள் ஒரு ஆமி கேம்ப் இருக்குது பாருங்கள். இந்த இதில் வந்து இராணுவத்தின் ஆமி கேம்ப் இருக்குது பார்த்தீங்களா. பாருங்க மக்கள், இதால் வந்து இனி மோட்டர் சைக்கிளில் திருப்பி தான் எடுக்கணும், கொஞ்சம் கஷ்டம்தான். இப்போ அப்போ இந்த ரோட்டை பாருங்க எப்படி இருக்குதுன்ட்டு. இதில் போக ஆமைக்காரன் மறைக்கிறான தெரியா பார்ப்போம். இதிலெல்லாம் இராணுவத்தின் பாயிண்ட்டுகள் இருந்துருக்கு. நான் காட்டுறேன் உங்களுக்கு, இடங்களை காட்டுறேன் பாருங்க. பாருங்க இது வந்து இது ஒரு பாயிண்ட் இருந்த இடம் பாருங்க. இதில் பாருங்க, இங்கே இதில் பாருங்க அந்த பனைண்ட பங்கருக்கு அடிச்சிருக்க அந்த இதை பாருங்க, பாயிண்ட் அடிச்சிருக்க இடத்த தெரியுதில்ல, 4 இடம். இங்கே பாருங்க 1 2 3 4 இதில் கட்டடம் கட்டி இப்படி இதில் வந்து ஒரு 100 மீட்டருக்கு ஒருக்கா வந்து இராணுவத்தின் பாயிண்ட் இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. பாருங்க இதில் இருக்கு, அப்படி இதில் வழியாக தெரியுது பாருங்க பாயிண்ட்டு. இதில் பாருங்க வடிவாக தெரியுது பாருங்க. இந்த இதெல்லாம் அந்த பாயிண்ட் இந்த அடையாளங்கள் பாருங்க அப்படியே விழுந்துடாக்கு. அங்கே ஒரு இருக்குது, அங்கே ஃபுல்லாக ஆமி கேம்ப் இருக்குது, அதில் ஆமி கேம்ப் இருக்குது பாருங்க. இந்த அப்படியே ஆமி கேம்ப் இருக்குது. இதில் முன்னுக்கு வந்து இந்த கண்டல் தாவரங்கள்லாம் வச்சிருக்கணும் தான் இடம். நாகதேவந்துரை காலில் பணிந்தது பார்த்தீங்களா. ஐயா முதல் இது நாகதேவந்துரைல இருந்தது, இப்போ என்ன மாற்றி இருக்கா? அப்படியா கருக்காய்த்தீவன்னு போட்டிங்க. ஞானி மடம் கருக்காய்த்தீவன்னு போட்டிங்கண்ணா. அப்படி தான். ஆனால் இது நாகதேவந்துரை தானே. அந்த நேரம் இதில் மீன்படி தானே பிரதானம் செய்த வேணே. மற்றது எல்லா மக்களும் உடற்பெருவுக்கெல்லாம் பயன்படுத்தின இடம் இது தானே. இதாலே வந்தவே இல்லை. கிளாலி கிளாலி பயன்படுது. ஆமி இறங்கிட்டானே, அதால் மக்கள் கிளாலி தான் பயன்படுத்தினா. இதால் வந்தவே கொஞ்சம் பேர் முதல்ல ஸ்டார்ட்டில் முடியாச்சு என்ன. அதான் எனக்கு இடம் தெரியாது, அதான் இருக்க கேட்டு போவோம்ட்டு. இல்லை நான் வந்து யூடியூப் சேனல் செய்கிறேன் நான். அப்போ அதற்கு அடுத்து போடுவோம்ட்டு இப்படியான விஷயங்களை வழியில் கொண்டு வர தானே போகணும். இப்போ போட்டால் இப்போ இதில் 100க்கு மேற்பட்ட மீன்படி மக்கள் இருக்கணும், மற்ற விவசாயம் செய்கிற ஆக்கள் இருக்கணும், மற்ற இந்த பாதை பணம் வைக்கணும், நிறைய விஷயம் இருக்குல்ல. அண்டையிலாது நிறைய பிரச்சனை இருக்கு என்ன. இந்த விஷயம் தான் நாங்கள் வெளியில் கொண்டு வரணும் ஐயா. ஏன்னா இப்போ நாங்கள் தனியாக யூடியூப் எடுத்து போடுறத விட விஷயங்களாக கொண்டு வரணும். அவனுக்கு அந்த தண்ணி வாங்கி குடிச்சிட்டு போவோமா நேவி ஏன்னா அவனுக்கு தாண்ட பாட்டுக்கு இருக்கிறான் பாருங்க. இதில் கேம்ப் இருக்குது. மழை வந்துட்டு மக்களே, மழை வந்து விட்டது. ஓ மழை வந்து விட்டது. நாக
தேவந்துரை காலில் பணிந்தது 4 திசைகளும் காலில் விழுந்தது. இங்கே பாருங்க இந்த வீடுகளில் வந்து சேதமடைஞ்ச வீடெல்லாம் கிடக்கு பார்த்தீங்களா. அந்த நேரம் தாக்குதல்களுக்கு உள்ளான வீடுகளை பார்த்தீங்களா. நாகதேவன் துறையில் எப்படி இருக்குதுண்டு உள்ளுக்க பார்ப்போம். பார்த்தீங்களா அப்படி அழகான வீடுகள் மக்கள் விட்டுட்டு போயிட்டோம். இருப்பினம் படியாக தெரியல. பின்பாதையால் போவோம். எல்லாம் முன்பாதையால் போவாங்க, நாங்கள் மட்டும் பின்பாதையால் போகிறோம். பாருங்க பார்த்தீங்களா வீட்டை. அவ்வளோ அழகான ஒரு வீடு. இங்கே பாருங்க மரமெல்லாம் முளைச்சி போய் கிடக்குது. சாமியார 1993 3/5 எழுதியிருக்கிறேன். பார்த்தீங்களா அதில் முதல் நான் குறைபட்டிருந்தேன். அந்த இடம் தான் இது. இந்த நேரம் தான் இராணுவம் பிடிச்சது. 1GR என்ன போட்டிருக்காங்க. எப்படி இருக்கண்டு பார்த்தீங்களா இடத்த. இது அந்த எரிக்கலை பார்த்தீங்களா. பெரிய ஒரு வீடு வந்து சேதமடைஞ்சு கிடக்குது. ஒன்றுக்கும் வேறு எதுவும் வீடு இருந்தால் காட்டணும். அதையும் உங்களை காட்டக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் இன்னொரு வீடு வந்து சேதமடைஞ்சு கிடக்குது. அதை உங்களை காட்டுறேன் பாருங்க. வீட்டை இன்னொரு வீடு ஒன்று கிடக்கு பாருங்க. இதில் ஃபுல்லாகவே சேதமடைஞ்சு கிடக்குது. எப்படி இருக்குன்னு பாருங்கள். வீடுகள் எல்லாம் சேதமடைந்த நிலையில் தான் இருக்குது ஃபுல்லாகவே. பாருங்கள் இந்த பிரதேசங்களை பாருங்கள். எல்லாமே பனை மரங்கள் நிறைந்த பிரதேசங்கள். எல்லாம் உடைஞ்சும் சேதமாகியும் தான் கிடக்குது. இன்னும் புனரமைக்கப்படாத நிலையில் இருக்குது. 2021க்கு பிறகு தான் மக்கள் இங்கால முழு கொடி விற்பனை நினைக்கிறேன். அப்படி இருந்தும் இந்த இடங்கள்லாம் அப்படி இருக்குது பாருங்க. இதுங்களா வீட்டை எல்லாம் காடு வற்றி போய் கிடக்குது. இங்கே வீட்டுக்குள்ளே பாருங்க மரங்களை வளர்ந்து போய் கிடக்கு. அப்படி இருக்குன்ட்டு வீட்டை இங்கே முன்னுக்கு பள்ளிக்கூடம் இருக்குது. இதில் ஒரு கிணறு ஒன்று இருக்குது பாருங்க. முன்னுக்கும் அங்கே டாய்லெட் இருக்குது. இதில் ஒரு கிணறு ஒன்று இருக்குது. அப்போ தண்ணி இருக்குது அந்த கிணத்துக்குள்ளே. கல்லுகள் தான் கிடக்குது. இங்கே பாருங்க ஒரு அப்படி இருக்குதுண்டு. உண்மையிலே அந்த காலத்தில் மக்கள் எப்படியெல்லாம் சந்தோஷமாக வாழ்ந்துருப்பேன். இன்றைக்கு எல்லாத்தையும் இழந்து போய் நிற்கணும். அதுதான் சொல்லக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த இடத்தை பார்க்குற நேரம் இது சின்ன ப்ரைமரி ஒன்று இருக்குது முன்னுக்கு. பாருங்கள் மக்களே, வந்த இடத்துல வந்து மலைக்குள்ள மாட்டப்பட்டுட்டேன். பாருங்கள் இங்கே ஃபுல்லாகவே மழை பெய்து கொண்டு இருக்குது. பாருங்கள் பயங்கரம் அடிக்குது. முன்னே பார்த்தீங்கன்னா தெரியும். வாகனங்களை பாருங்கள் அப்படி வருதுண்டு. பாருங்கள் தண்ணி ஓடுது. பூனாரி சந்தியில் வந்து இந்த மழை அடிக்குது. பார்த்தீங்களா அப்படி இருக்கு இடத்த. பாருங்கள் மழை அப்படி அடிக்குதுண்டு. பாருங்கள் மழையை பாருங்க. மாட்டப்பட்டு நிற்கின்றேன். பசிக்குது வேறு, சாப்பிடணும். என்னென்னு தெரியல, பார்ப்போம். கடையில் நிற்கிறது தானே. இதில் கடையில் சாப்பிட்டா பொழிக்கிட போகிறோம். ஒரு பயணம்ன்றது உண்மையிலேயே ஒரு எவ்வளோ இடர்கள் நிறைந்த ஒரு பயணமாக இருக்குது. இனி வந்து மழை காலம் தானே.
நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி தான் வரணும். குடை கொண்டு வந்திருக்கேன். இந்த குடையால் நீ நிற்கிற நேரம் பரவாயில்லை. ட்ராவலிங் செய்கிற நேரம் கொஞ்சம் அடுத்த ரெயின் கோட்டை எடுத்து கொண்டு வரணும். ரெயின் கோட்டை கொண்டு வரல நான். சரி, வேறு என்ன உறவுகளை இன்னொரு காணொலியோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.